நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரருடைய மகனாக பிறந்தேன். எங்கள் அப்பா வந்து 2 பிராண்டி ஷாப்புடைய ஓனர். எங்கள் கூட பிறந்தவங்க எல்லாருமே நாங்கள் மொத்தம் 5 பேர். எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தினால அவர் பிராண்டி ஷாப் வச்சுருந்ததுனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். ரொம்ப எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா கஷ்டங்களையும் வந்து தாண்டி வந்தோம். எங்கள் அப்பா வந்து அவர் நினைவாக வீட்டுக்கு வந்த நாட்கள் வந்து ரொம்ப குறைவானது. அந்த முடிச்சுட்டு யாராவது ஒருத்தர் வந்து எங்கள் அப்பாவை வந்து இந்த மாதிரி அப்பா இங்கே விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னாங்க. அப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் மூத்த அண்ணாவும் போய் அவரை வந்து கைத்தாங்கலை தான் கூட்டிகிட்டு வருவாங்க. மோஸ்ட்லி அவர் நிறைய நாள் ட்ரெஸ்ஸு இல்லாமல் தான் இருப்பார். அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வாழ்ந்தோம். திடீர்னு வந்து எல்லாரையும் போட்டு அடிச்சிடுவார். அடிச்சுட்டு சாப்பாடு ஆக்கி வச்சுருப்போம். அந்த சாப்பாடை எங்களுக்கு மண் தர வீடு, குடிசை வீடு தான், ஓட்டு வீடு, அதில் எடுத்து அப்படியே தலைகளை கொட்டிடுவார். ஸோ எங்களுக்கு அதுதான் சாப்பாடு. ஆனால் அந்த சாப்பாடை திருப்பி எங்கள் அண்ணன் எடுத்து திரும்ப ஒரு தட்டுக்குள்ளே போட்டு அதை அலசி அப்படி சாப்பிடுவோம். நான் வந்து 10th படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து எங்கள் வீட்டில் வந்து மார்னிங் இந்த ஓண பண்டிகையை தவிர வேறு ஒரு நாள் கூட டிஃபன் சாப்பிட்டதில்லை. ஸோ எங்கள் வீட்டில் காலையில் கரெக்டாக வந்து ஒரு 5:30 6 o'clock எழுந்திரிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 300 300 200 வாழை தோப்புக்கு போய் வாழையில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கரெக்டாக 8:45 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா ஒரு செம்பு நிறைய பழைய சோறுனுடைய அந்த தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி தான் எங்களுக்கு வந்து காலையில் உணவாகவே இருந்துச்சு. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டதுனால என்னமோ தெரில, இந்த படிப்பில் வந்து எனக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆனாலும் இன்றைக்கி நினைக்கிறேன் படிச்சிருக்கலாமோ அப்படின்னு. ஸோ அன்றைக்கி படிக்க முடியல. அதனால அப்படியே காலங்கள் தாண்டினது. ஆனால் இந்த 9th 10th வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த 8th வரைக்கும் ஒரு சாதாரணமான ஸ்கூலில் படிச்சுட்டு 9th 10th வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போது அங்கே இருக்கும்போது வந்து அந்த பிள்ளைங்கெல்லாம் வந்து எல்லாருமே சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் நான் மட்டும்தான் வந்து லைனில் தட்டு எடுத்துகிட்டு போய் நிற்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சரி, பசங்க பார்க்கும்போது கூட அவ்வளோ பெருசாக தெரியாது. ஆனால் பிள்ளைங்க பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். கூட படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் பார்த்துட்டே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தட்டை எடுத்து மறைச்சி அப்படியெல்லாம் வந்து சாப்பிட்ட காலங்கள் இருக்கிறது. இது இல்லாமல் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால நானே அந்த ஏஜ்லேயே வந்து எல்லா வேலைக்கும் போயிருக்கிறேன். சாணி சுமக்கிற வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் செங்கல் சூளையில் வேலைக்கு போனேன். அப்புறம் கடைசியில் ரொம்ப அதிகமான கஷ்டம். இதுக்கு மேலே சாப்பாட்டுக்கே வழி இல்லையோ, ஏதாவது ஒன்று நம்ம வீட்டுக்கு செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் ஒரு ரூபா 2 ரூபாவுக்கு அந்த தராசு வாடகைக்கு எடுத்து அதை பின்னாடி ஒரு என்னுடைய சாக்குள்ளே கட்டி அதை கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக போயிட்டு இந்த மாதிரி பழைய பொருட்கள், பேப்பர், இரும்பு இதெல்லாத்தையும் வாங்கி கொஞ்சம் காசு வச்சு வாங்கினேன். ஆனால் வந்து வாங்கினா கூட பணம் நிறைய இல்லாதனால அப்புறம் பொறுக்க ஆரம்பித்தேன். அப்படி நிறைய பணக்கார வீட்டில் போய் சின்ன சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் பொறுக்கி சாக்குள்ள போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பணக்கார வீட்டில் பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. தெரியாமல் ஒரு சந்தோலி பார்த்தா உள்ளே நிறைய பொருள் இருந்துச்சு. சரி, ஓகே, எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் பொறுக்கி சாக்குள்ளே போட்டு அப்படியே தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்துட்டாங்க. ஏன்னா இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் இப்படி வந்து காலையில் வந்து எல்லாம் வந்து எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் நைட்டு வந்து திருடிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சேகரித்து வச்ச மொத்த பொருளையும் கீழே கொட்ட சொல்லிட்டாங்க. கொட்டிட்டு ஒன்று கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்னைக்கெல்லாம் பயங்கரமாக அழுதேன். அதில் விற்று 2 ரூபா 3 ரூபா எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்து எங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன காலங்களை வந்து மறக்கவே முடியாது. நான் வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸு கூட எங்கள் அம்மா அப்பா வந்து எங்கள் அண்ணனுடைய மேரேஜ், எங்கள் அக்காவுடைய மேரேஜுக்கு தான் நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கிறேன். மற்றது எல்லாமே பழைய ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறேன். சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்லேருந்து நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, பெரிய ஆட்கள் போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்த 10 ரூபா 5 ரூபாய்க்கு வாங்குறவங்க ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி அயன் பண்ணி மாத்தாண்டம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து 2 ரூபா 3 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. எங்கள் அம்மா வந்து மாதத்துக்குள்ள 2 months ஒரு டைம் போய் அந்த மாத்தாண்டத்தில் அந்த ஷர்ட் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அவ்வளோ ஆசையாக இருக்கும்.
அந்த சட்டையே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், அப்படியே திங்கக்கிழமை புதன்கிழமை வந்து அது மார்த்தாண்டத்தில் சந்தை அப்படின்னா, புதன்கிழமை அந்த ஷர்ட் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுவேன். புதன்கிழமை வெயிட் பண்ணுவேன், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த சட்டை அப்படியே பத்திரமா வச்சுக்குவேன். ஏன் அப்படின்னா, ஏசப்பா என்னுடைய லைஃப்பில் வந்து இது கிடைச்ச சட்டை, இந்த சட்டையை வந்து நான் தான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டாக போடுவேன். ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு தான் போடுவேன், வேறு எங்கேயுமே போட மாட்டேன். ஆசையாக இருக்கும், எல்லாருமே போடு, எங்கள் அண்ணன் போட்டுருவார், எங்கள் அக்கா எல்லாருமே போட்டுருவாங்க, ஆனால் நான் மட்டும் போட மாட்டேன். இல்லை எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு தான் நான் போட்டுருவேன் அப்படின்னு. இன்றைக்கி வரைக்கும் எந்த பெண்ணு வாங்கினா கூட, எது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து ஏசப்பாவை குறித்து எழுதாமல் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு நான் நிறைய டைம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் நின்று கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று, அழகாக இருக்கா ஏசப்பா, ரொம்ப சூப்பராக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கா அப்படின்னு நிறைய டைம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். அப்படி வந்து ஆண்டவரை வந்து